இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோனி இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அப்படி என்னதான் நடந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் சென்னையும் கேகேஆரும் மோதினாங்க. எங்கேயும் தெரியும்னா நம்ம ஜெயபாக் ஸ்டேடியத்தில் வேற எங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யார் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவான்னா எம்எஸ் தோனியும் அஜிங்கே ரஹானேயும் டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி போட்டால் டாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் டாஸை வின் பண்ணிவிட்டு பவுலிங் சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னடா இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்மளுக்கு சம்பவம் பண்ணி விட்டாங்க, டாஸ்லேயே சம்பவம். ஆனால் அதுவுமே வெளியே காமிக்காமல் தோனி என்ன பண்ணிட்டார் அப்பலாம், நாங்கள் பேட் ஃபஸ்ட்டு தான் பிடிப்போன்னு பார்த்தோம். சரி பரவாயில்ல, நம்ம நினச்சதே கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண சிஎஸ்கே என்னத்தை சொல்ல, மறுபடியும் இயல்பு நிலைக்கும் மாறிய சிஎஸ்கே. யார் கேப்டன் வந்தாலும் நாங்கள் பவர் பிளேயில் 30 ரன்னுக்கு மேலே அடிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி விக்கெட்டு டப்பன்னு விட்டுட்டே இருக்கிறாங்கப்பா. என்னடா நடக்குது சிஎஸ்கே டீமுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தான் ஆச்சு? சும்மா விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தான் யாரை இறக்குறது யாரை ஓடுதலை. அதான் அதுக்கப்புறம் என்னன்னா, அதை டீமில் யங்ஸ்டர்ஸ் எடுக்க சொன்னால் டீமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரியான பிளேயர்ஸில் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் விக்கெட் போகாமல் என்னத்தை போகு. அதுக்கப்புறம் நம்ம டான்ஸ் மண்ணை ராகுல் திருப்பதி யார் வந்துட்டாப்புல. இவன் இங்கே வந்து டான்ஸ் ஆனதுக்கு கேப்லெட் கிளப்பில் கிளிகிளு பாண்டை ஆடி இருந்தாங்க கூட இன்னும் 4 காசாவது சம்பாரிச்சிக்கல. இங்கே வந்து இந்த ஆட்டம் போடுறையே ஒன்றுமே கிளிக் ஆக மாட்டேங்குது. இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது? இவனா பாலை திங்கிறான் தின்னுட்டே இருக்கான். இதில் என்னன்னா பிசிசி என்ன சொல்லியிருக்கேன்னா ஐபிஎல்லில் டாட் பாலுக்கும் நாங்கள் மரம் வளர்ப்போம் அப்படின்னா சிஎஸ்கே வந்து அதுக்கு உகந்ததாக இருக்கிறாங்க. ஏகப்பட்ட மரம் பவர் பிளேயரையே வளர்க்குறாங்கப்பா. இதில் வந்து நரேன் வீசின பாலில் வர இவன் போல்ட் அவுட்டு, அதாவது வர்றவனெல்லாம் அவுட்டு. ஜடேஜா அவுட்டு, ராகுல் திரிபதி அவுட்டு, விஜய் சங்கர் அவுட்டு, எம்எஸ் தோனி அவுட்டு. 10க்கு 10 நல்லா வீசிட்டு இருந்தால் அவனை உட்கார வச்சு 2 இல்லையான்னு சொல்லி தீபக் கூட இறக்கி விட்டு அவனை 2வது பால்லேயே அவுட்டு. இப்படி போயிட்டு இருந்தால் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக சிவம் துபே கொஞ்சம் ஏதோ நார்மலாக நாக்காடி டீசெண்டான ஸ்கோரும் கூட இல்லை. ஒரு 103 ரன்னு அடித்தாப்புல 20 ரன்னுக்கு. இதில் சிவம் துபே வருங்க 29 பாலுக்கு 31 ரன். இதுலேயே தெரியல சிஎஸ்கே எவ்வளோ படுமட்டமாக ஆடி இருக்குன்னு. அதில் சுனில் நாராயண் பாருங்கள் 3 விக்கெட்டு. அப்படியே அப்பா சரியான கம்பேக்காக இருக்கும்போது சுனில் நாராயணுக்கு. அதாவது சிஎஸ்கே டீமை பார்த்தாலே சுனில் நாராயண் அவுட்ஸ்டாண்டிங்காக பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிட்றாப்புல. இப்போ என்னென்னா கேகேஆர் நீடர் 104 ரன்ஸ் டு வின்னு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண கேகேஆர் டீம் ஓப்பனரான குண்டன் டிகாக் அண்ட் சுனில் நாராயண் பவர் பிளேயரையே வந்து பரமா சாவு பைத்தை காமிச்சிட்டாங்க. பரமா அவங்கள ஏதாவது பண்ணி ஆகணும் அந்த மாதிரி தாங்க வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. எவன் வீசினாலும் சரி அந்த மாதிரி அடி இந்த மாதிரி அடி எந்த மாதிரி அடி மரணடி சாவடி அடிக்கிறாங்க. சிஎஸ்கேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அது தோனி வேறு சுத்தம் ஒன்றுமே பேசாமல் கம்முன்னு கையை கட்டிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும். இவங்க 7வது ஓவரில் முதல் 6 அடித்தா இவன் முதல் ஓவர்லேயே பால்லேயே 6 அடிக்கிறான் நரேன்னு. 6 ஓவருக்குள்ளேயே கிட்டத்தட்ட 5 6 அடித்து போட்டான். கிட்டத்தட்ட வந்து சிக்ஸரின் மலை. இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடும்போது மரம் வளர்ப்போன்னு ஆடுறாங்க. இவங்க செகண்ட் பேட்டிங் ஆடும்போது சிக்ஸரின் மலையில் நனைய தயாராக அந்த மாதிரி போட்டு சாவடி அடிக்கிறாங்க. 6 ஓவருக்கு 72 ரன்னு அடித்து தரமான நாக்கு ஆடிட்டு இருந்தான். அது நிறையனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 பாலுக்கு 44 ரன்னு போட்டு செய்யன்னு செஞ்சுட்டு இருந்தா. ஸ்பின் ஆகட்டும் ஸ்பீடாகட்டும் போட்டு காட்டு விட்டு 10க்கு ரகானே வேறு. நான் ஃபார்மர் பிளேயர் சிஎஸ்கேல நானும் போட்டு பொழந்து எடுப்பணுங்க அப்படின்னு சொல்லி வச்சு செய்ன்னு செஞ்சு கடைசியில் நிறைய விக்கெட் எடுத்தாலும் ரிங்கு சிங் வந்து அருமையாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இதில் நோபால் வேறு போட்டால் ரிங்கு சிங்கு கமாண்ட் இருப்பானா போட்டு பொழந்தெடுத்து கடைசி போல் ஒரு வின்னிங் ஷாட் 6 அடித்து மேட்சை ஃபினிஷ் ஸ்டைல் பண்ணிட்டாப்புல.
இதன் மூலிமா சொல்ல வர்றது என்னன்னா, எம்எஸ் தோனிக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். இன்னுமே 8 மேட்ச்சுக்கு 7 மேட்ச் வின் பண்ணாதான் அரையிறுதிக்குள்ளே தகுதி பெற முடியும். எம்எஸ் தோனி என்ன பண்ணாலும் பொறுத்து தான் பார்க்கணும். இதில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச்னு யாருன்னு பார்த்தா வேறு யார், நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஃபார்மர் பிளேயரான நம்ம சுனில் நரேன் தான். அதாவது 4 ஓவருக்கு 13 ரன்னை கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்தாப்புல. அதே மாதிரி 18 பாலுக்கு 44 ரன் அடித்து அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி டேனா நம்ம சுனில் நரேன் கையில் தாங்க. அவர் வேறு யாருமே கிடையாது. ஒரு கேட்சை விட்டாலும் நான் இருக்கேன்டான்னு வேறு மாதிரி காமிச்சிட்டாப்பில். இதில் 20 ஓவருக்கு 103 தான் அடித்தாங்க சென்னை. கேகேஆர் 10 ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க 8 விக்கெட் வித்தியாசத்தில். சரி, போனது போகட்டும், வந்தது வரட்டும். அடுத்து வரும் மேட்ச்லையாவது சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? மக்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.